25 பேர் சமூக வலைதளத்தில் யாரார் பதிவு விட்டாங்களோ இன்னைக்கு தேதி கைது பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அப்ப என்னன்னா இதை பற்றி யாருன்னா பேசினா கைது பண்ணுவாங்கன்ற பய உணர்வை திமுக அரசாங்கம் ஏற்படுத்துக்குன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எப்ப பிரச்சனை வருதுன்னா விஜய் உள்ள வராரு, 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. சரன்னு ஒரு செருப்பு வருது, அங்க இருந்து ஒரு கூச்சல் வருது. கரூர்ல 2 மருத்துவமனை இருக்கு, புது பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, பழைய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, ரெண்டுமே வேறு வேறு திசைகள் இருக்கு. இங்க ஏன் ஆம்புலன்ஸ் வருது? ஆனால் 10,000 பேருக்கு கூட்டுறப்ப கூட்டம் 20,000 30,000 தாண்டறப்ப நான் அந்த 10,000 பேருக்கான அலாட் பண்ண 500 போலீஸை வச்சுதான் 30,000 பேரை நான் காப்பேன்னு நீ சொன்னீங்கன்னா அதுல உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர். இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் முன்னின்று நடத்தணும். முதலமைச்சர் அவர்களுக்கு வயதாகிவிட்டது, அவரால் எங்கேயும் போக்குவரத்து அதிகமாக போக முடியாதுன்றனால துணை முதலமைச்சர் தானே எல்லாமே பார்க்கணும். அப்படியே துபாய் போறாராம், அங்கே போனோடனே கேள்விப்பட்டோன்னு துபாயை கேன்சல் பண்ணிட்டு ஃபேமிலி அனுப்பிச்சிட்டாராம். இவர் மட்டும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூ எடுத்து நான் ஆதல் சொல்லிட்டேன், மறுபடியும் துபாய் பறந்துட்டேன்னா இது செயற்கைத்தனமா இல்லையா? கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுங்க. உடனே 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 புரிஞ்சுக்கங்க. உடனே 30 ஆம்புலன்ஸ் வருது, ஏன்னு கேட்டா கேள்வி இல்லை. உடனே எல்லாரையும் அள்ளிட்டு போகுது, கேள்வி இல்லை. உடனே அங்க அன்பில் மகேஷ் வராரு, அழுகிறாரு. அவங்க ஆஸ்கார்ல அப்படியே 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 கண்ணிலும் தாரையா இந்த மாதிரிலாம் நான் பண்ணது இப்படிலாம் பண்ணது இல்லையா அப்படின்றப்ப ஒரு செயற்கைத்தனமா இருக்குன்றது ஒரு கேள்வி எழுதும். எல்லாரும் யார் யார் இந்த பிரச்சனைக்காக உப்பு தின்னார்களோ அவர்கள் எல்லாம் தண்ணி குடிச்சே ஆகணும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சார் எல்லாருமே இப்போ திமுக மேல குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார், பாஜகவினராகட்டும் மற்ற டிவி எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன் இதுல மக்களுக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ இதுல எந்த பொறுப்புமே சொல்ல முடியாதா என்ன? இல்ல, விஜய் அவர்களுக்கும் மக்கள் அவர்களுக்கும் பொறுப்பு இல்லைன்னுலாம் யாரும் தட்டி கழிக்கல, அது யாருமே சொல்லல. எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, அதை அக்ரி பண்றோம். ஆனால் நம்ம ஒரு கேள்வி என்ன வைக்கிறோம்னா, இப்போ ஒரு 3 இடத்துல அவர் ரோட் ஷோ பண்ணிட்டார். இது 4ஆவது இடத்துல வரப்ப இந்த இடத்துல என்ன மாதிரி அசம்பாவிதங்கள் நிகழக்கூடுன்றதை ஏன் அங்கே இருக்கக்கூட உளவுத்துறை கணிக்க தவறியது? ஐஎஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கானுங்களே, 3 இடத்துல நடந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, கோர்ட்டே சொல்லியிருக்கு நீங்கள் டெபாசிட்லாம் கட்டணும், பொதுச்சத்தை சேர்த்து வைக்கக்கூடாது கோர்ட் சொல்லியிருக்கப்ப அப்போ நம்ம ஒரு எளிமையாக கேள்வி கேட்குறோம். ஒரு ரோடு இருக்குது, இப்போ நம்ம போகிறோம், கேட்க நேரில் ஒரு ரோடுக்கு போகிறோம். அந்த ரோட்டில் பொது போக்குவரத்துக்கான ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அங்கே ஓரமாக 2 பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஓரமாக விளையாடுவோன்னு சொல்லுவோம். நீ ரோடு, நீ கிரிக்கெட் விளையாடுற, உன்னை ஏற்றிட்டு போவேன், நீங்கள் பண்ணுவீங்களா? இந்த உதாரணம் உங்களுக்கு எளிமையாக புரியும் நினைக்கிறேன். அங்கே கிரிக்கெட் விளையாடுறது தப்பு, ஆனால் குழந்தைங்க விளையாடுது. குழந்தைங்க விளையாடுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தம்பி ஓரமாக விளையாடக்கூடாதுப்பா, இது பிரச்சனைப்பா, நீ இறங்கி சொல்லலாம். இல்லை சட்டத்தை மீறி உன்னை விளையாடுற இடத்த மீறி நீ ரோட்டில் விளையாடுனாலும் உன்னை இடிச்சு நான் சாவடிச்சுட்டு போவேன்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் இது இருக்குது. தாவேகா தொண்டர்கள்ன்றது 2வது பட்சம், விஜயின் கூட்டம்ன்றது 3வது பட்சம். கூட்டத்திற்கான அனுமதியை நீங்கள் 11 நிபந்தனைகளுடன் கொடுத்து விட்டால் அந்த கூட்டத்தில் ஒரு உயிர் போனாலும் அதற்கு பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய ஆளுகிற ஆட்சி, போலீஸ் மந்திரியா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். அப்படிதானே வைப்போம். உங்களிடம் இப்போ பொதுமக்கள் யார் நம்பி வராங்க? பொதுமக்கள் அங்கே வராங்களா? விஜயை பார்க்குற ஆர்வத்தில் வராங்க. அது அபிரிதமான ஆர்வம். யாருமே யார் பேச்சு கேட்க முடியாத ஒரு தொண்டர்கள் வராங்க. இதை 3 இடத்துல நம்ம பார்த்துட்டோம். 3 இடத்துல நம்ம பார்த்த பிறகு 4வது இடத்துக்கு வரப்ப அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு அவங்க சொன்னால் 10,000 பேர் தான் அப்படியே எண்ணி கூடுவாங்களா? உளவுத்துறை கணிக்கணும்ல. சார் 10,000 சொல்கிறாங்க சார், 25,000 பேர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சார், எங்களுக்கு கணிப்பாக இருக்குது, அதனால் இன்னும் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுங்க, 500 போலீஸாக நிறுத்திருக்கோன்னு சொல்லிட்டு டிஜிபி சொல்கிறார். கூட்டம் நடந்து முடிஞ்சு ஆம்புலன்ஸில் சேர்த்து 41 ப்ளஸ் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்து ஐயப்பன் எழுதி வச்சு தற்கொலை பண்ணியிருக்கான். இதுக்கு காரணம் திமுகவுடன் செந்தில் பாலாஜி அப்படி எழுதி வச்சு செத்துருக்கான். இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, 42 பேர் நம்ம உயிர் கொடுத்துருக்கோம், 41 இல்லை. அதாவது இந்த கூட்ட நெரிசலுக்கு செந்தில் பாலாஜி தான் அவன் எழுதி, நான் சொல்லலைங்க, அவன் எழுதி வச்சிருக்காங்க தற்கொலை கடிதம். நீ பேப்பர்ல வந்திருக்குங்க. தாவேகாவை சேர்ந்த ஒரு தொண்டர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஐயப்பன் பேரு எழுதி வச்சு செத்துருக்கான். அவங்க நாங்க டிசிப்ளினா இருந்தோம், திமுகவை செந்தில் பாலாஜி தான் இதற்கான முழு காரணம், எனக்கு மன உளைச்சலா இருக்கு, நான் தூக்கிட்டு தற்கொலை பண்றேன்னு எழுதி வச்சு செத்துருக்காங்க. நான் ஒன்றும் பொய் சொல்ல, நீங்க பேப்பரே சொல்ல, தினத்தந்தி எடுத்து பாருங்க, பேப்பர்ல வந்திருக்கு. அந்த இறப்பையும் சேர்த்துனா 42 பேர். அப்ப அந்த கூட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போகிறது, இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நிகழப்போகுதா, அதை பற்றி இங்க இருக்கக்கூடிய ஐஎஸ் ஏன் ரிப்போர்ட் கொடுக்கல? 1. அப்போ அந்த கிரிக்கெட் விளையாட்ட தம்பிங்கிற மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும்.
கிரிக்கெட் நான் விளையாடக்கூடாதுன்ற நீங்கள் சின்ன பசங்களாக விளையாடுறீங்க, நீங்கள் விளையாடுறதுனால நான் ஒன்று எதுவுமே பண்ண மாட்டேன், எத்தனை லாரி வேணா ஒன்று அடிச்சு போயிடலாம், பஸ் ஒன்று அடித்து சாவடிச்சுன்னு சொல்கிறது எந்த ஒரு நியாயம்? அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் ஏன் தாவேகா தொண்டர்களையும் காக்க வேண்டிய கடமை திமுக இருக்கு. அதுக்கு தாங்க ஓட்டளிச்சு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். உங்களை நம்பி தானே வரோம். போலீஸ் அதிகாரி இருக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க, மக்கள் இருக்கிறாங்க, நம்ம காப்பாற்றணும் தான் வரோம். அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா? இந்த கேள்விலாம் எழுதா இல்லையா சார்? தொண்டராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சொல்லியுமே, நம்ம புசியானது சொல்லியுமே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் போலீஸ்காரர் போய் அதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணா கூட எதுக்கு எங்க தொண்டர்கள் மேலே லத்தி சார்ஜ் பண்ணாங்க, என்ன தீவிரவாதிகளான்ற மாதிரியும் கேள்வி கேட்குறீங்க. அப்புறம் எப்படி தான் சார் போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நல்ல கேள்வி. இப்போ அந்த கரூரில் 10,000 பேர் கூடுற இடத்துல 20,000 பேர் 30,000 பேர் கூட்டிட்டான். கரெக்டாக அவங்க கேட்டது ரவுண்ட் அண்ணா, கரூர் ரவுண்ட் அண்ணா, பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அண்ணா அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வேளாம்புத்தூரில் ஏதோ ஒரு புத்தூரில் கொடுக்குறீங்க. அந்த ரவுண்ட் அண்ணால திமுக கூட்டம் நடத்தும், உதயநிதி கூட்டம் நடத்துக்கு மட்டும் அப்ரூவல் கொடுக்குறீங்க. நல்ல கேள்வி, புரிஞ்சுங்க. திமுகவுடைய கூட்டங்களுக்கும் உதயநிதி நடத்துகிற ரோட் ஷோவுக்கும் மற்ற கூட்டங்களுக்கும் இந்த கரூர் ரவுண்ட் அண்ணா உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க தெரிஞ்ச நீங்கள் ஏன் விஜய்க்கோ எடப்பாடி அவர்களுக்கோ அந்த ரவுண்ட் அண்ணா கொடுக்கலன்ற கேள்வி எழுதா இல்லையா? மேபி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம்ல சார், இங்கே கூட்டம் அதிகமாக வரும், விஜய் அவர்கள் கொஞ்சம் கம்மியாக வரலாம். இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த இடத்துல நாலா பக்கமும் மக்கள் செல்வதற்கான பாதைகள் இருக்குங்க. கேள்வி என்னென்ன டவுட்ஸ் எழுதுறாங்க பாருங்க. இன்றைக்கு திமுகவுடைய அரசாங்கத்துக்கு நேரடியாக நம்ம ஒரு குற்றச்சாட்டுடன் ஒரு கண்டிப்பையும் ஏன் செயல்றோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி வலைதளத்தில் பேசுற இன்றைக்கு தேதி வேற பெனிக்ஸ் கூட 25 பேரை நீ திமுக அரசாங்கம் கைது பண்ணிருக்கு. யாரை எது கைது பண்றீங்க? எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, நான் பொது வழியில் வைக்கிறேன், அதற்கான பதிலை கொடுங்க. எதையுமே நீங்க பேசக்கூடாது, ஏன் இந்த அடக்குமுறையை ஃபாலோ பண்றீங்க? அப்ப பயப்படுதா திமுக அரசாங்கம்? 25 பேர் சமூக வலைதளத்தில் யார் யார் பதிவு விட்டாங்களோ இன்னைக்கு தேதி வரை கைது பண்ணிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்ப என்னன்னா, இதை பற்றி யாருன்னா பேசினா கைது பண்ணுவாங்கன்ற பய உணர்வை திமுக அரசாங்கம் ஏற்படுத்துக்குன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். என்னென்ன டவுட்ஸ் கேட்குறோம்? அந்த விஜய் அவர்கள் வர்றது லேட்டானது அவருடைய தப்பு, இங்கேருந்து கிளம்புனது தப்பு, லேட்டானது தப்பு, அது தனி கதை. அது விஜய் சம்மந்தப்பட்ட ஆட்கள் பதில் அளிக்கட்டும். இப்போ 10,000 பேர் கூடுற இடத்துல 30,000 பேர் கூட்டிட்டாங்கன்னா, இப்போ டிஜிபிஆர் பொறுப்பு டிஜிபிஆர் இருப்பவர் என்ன சொல்றாரு? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நாங்கள் கரூர் மாவட்டத்துக்கு 2000 போலீஸார் அமைச்சிருக்கோம். ஏன் நீ அப்போ அனுப்பல? கேள்வி எழுதா இல்லையா? 9 மணிக்கு வர வேண்டிய விஜய் வரல, 3 மணிக்கு தான் வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கப்போ உங்கள் போலீஸ் பலம் ஏறணுமா இல்லையா? இது சாதாரண, இது கரெக்ட் தான் நான் கேட்குறது. கூட்டம் ஏறி நீங்கள் 10,000 பேர் கணிச்சிங்க, 20,000 பேர் வரான், 30,000 பேர் வரான். அவரு பின்னாடி வரப்போ வயர்லெஸ் சொல்லுவானா சொல்ல மாட்டாங்களா? விஜய் புறப்பட்டாரு, விஜய் வந்துட்டு இருக்காரு, பின்னாடி பின்னாடி ஒரு 5,000 பேர் தொடர்ந்து வரான், முன்னாடி 10 வாகனம் வருது, சைடில் 2 வீலர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டே வரான், மேலே ஒருத்தர் தொங்கிட்டு வரான், எல்லாம் வயர்லெஸில் வருங்க, வராமல் இருக்காது. இது ஒன்று. போலீஸ்க்கு நம்மளோட வரி பணத்தில் ட்ரோன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ட்ரோன்ஸ் எதுக்கு தெரியுமா? ஒரு சதுர மீட்டரில் ஒருத்தர் நிற்கலாம், 3 பேரில் 4 பேர் நிற்கலாம். அதுக்கு மேலே போனிச்சிங்கன்னா உங்களுக்கு மூச்சுத்திறன் சாக வேண்டியதான், ஆக்சிஜன் கிடைக்காது. ஒரு சதுர மீட்டர் இருக்குன்னா அதுல 4 பேர் வரை நிற்க முடியும். அதிகபட்சம் 5 பேர் கூட சொல்றாங்க. 10 பேர் 15 பேர் நீங்க நின்னீங்கன்னா செத்துருவீங்க, உங்களுக்கு மூச்சு ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப ட்ரோன்ஸ்னு ஒன்று வச்சிருக்கீங்களா போலீஸ்? விஜய் ட்ரோன் விஜய் வரப்பதான் வரும், அது சும்மா சுத்திட்டு இருக்காது. வெறும் மக்களை ட்ரோன் எடுக்க போகுது, விஜய் எங்க வராரோ அங்கிருந்து ட்ரோன் போகும். போலீஸ் என்ன பண்றாரு? 10,000 பேர் வந்தோன்னா ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த 10,000 பேர் நம்ம கணக்கிட்டோம். ட்ரோன் பார்த்தா 20,000 30,000 பேர் வருது. போலீஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பத்தாது. அதிகமான ஆயுதப்படைகளோ சிஆர்பி போலீஸோ இன்னொரு 200 பேர் 300 பேரை வர வைங்க, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க, தடுப்புகளை அமைங்க, சொல்லணுமா இல்லையா? அதான் காவல்துறை பணி. நீங்க 10,000 பேர் சொன்னீங்க, 30,000 பேர், அப்ப 30,000 பேர் வந்துட்டா எல்லாரும் சாவடிச்சிருக்க நீ? கேள்வி வருமா இல்லையா? 10,000 பேர் வரும்னு அவன் சொன்னான், தாவேக்கா சொன்னான். ஆனா அவன் அன்எக்ஸ்பெக்டா அங்கிருந்து விஜய் பார்க்குற ஆர்வத்தில் இன்னொரு 20,000 பேர் வந்துட்டா, என்னை கேட்காம 20,000 பேர் வந்தோன்னா நீங்க 20,000 பேர் சாவுன்னு சொல்லுது அந்த அரசாங்கம். அதுக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் நாங்க. அப்ப அந்த கேள்வி எழுதா இல்லையா? திடீர்னு விஜய் வர டைமுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நிறைய பேனர்ஸ் ஃபிளக்ஸ் வருது அந்த இடத்துல. அதுக்கு கேள்விக்கு பதில் இல்லை. அந்த ஃபிளக்ஸ் இடத்த சுத்தி கயிறு கட்டப்படுகிறது. விஜய் இப்ப நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. விஜய் 9 மணிக்கு வர வேண்டியவர் எத்தனை மணிக்கு வராரு? காலையில் நாமக்கல் போயிட்டு இங்கே 3 மணிக்கு வர வேண்டியவர் 7-8 மணிக்கு அங்கே வர்றாரு. அப்போ காலையில் 10 மணிலேருந்து அங்கே நிற்கிறாங்க, நைட்டு வரைக்கும் நிற்கிறாங்க. ஒரு அசம்பாவிதம் இல்லை, ஒருத்தன் சாவலை, ஒருத்தன் ஓடலை, ஒருத்தன் ஒன்றும் பண்ணல. நல்லா கேட்டுக்குங்க. அந்த கூட்டம் அங்கேயே தான் நிற்குது. விஜய் கூட்டம் வந்தது தான் ஒரு 6,000 பேர் 7,000 பேர் தனியாக. அப்போ 25,000 பேர் அங்கேயே இருக்கிறான். காலையிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் தண்ணி, அதெல்லாம் தனி கதை. அவருக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், அதெல்லாம் தாவேக்கா பண்ணது மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக், அது தனி கதை. அவ்வளோ பேர் நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? டிசிப்ளினோட நிற்கிறான். எவனும் சாகலை, எவனும் கத்தலை, எவனுக்கு எனக்கு மருத்துவ உதவின்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. எப்போ பிரச்சனை வருதுன்னா, விஜய் உள்ளே வராரு,
10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. சர்ன்னு ஒரு செருப்பு வருது, சர்ன்னு ஒரு செருப்பு வருது, அங்கேருந்து ஒரு கூச்சல் வருது. கூச்சல் வரப்ப என்ன பண்றான், அந்த பாட்டு பாடியே ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்குள்ளேயும் போலீஸ் தடியடி அடிக்குது. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க அந்த வீடியோ. போலீஸ் தடியடி அடிச்சவன இந்த போலீஸுக்கு தடியடி அடிக்கிறதுக்கான பர்மிஷனை எந்த அதிகாரி கொடுத்தாலும் நம்ம கேள்வி கேட்கிறோம், அதுக்கு பதில் இல்லை. அப்போ போலீஸ் மேலே வழக்கு போட்டு தான் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு கூட்டம் நல்லா நிற்குதுங்க. எப்போதுமே ஒரு கூட்டம் எப்போமா பிரச்சனை ஆகும், அந்த கூட்டம் வந்து அசம்பாவிதத்தை நோக்கி சிதறி ஓடும், அங்கே பேனிக் ஆகணும், இல்லை ட்ரிகர் ஆகணும். 2 விஷயம் தான். ஒன்று பேனிக் ஆகணும், பயத்தில் ஓடணும், இல்லை எவனா ட்ரிகர் பண்ணணும், டே நம்மளால அஸ்டாண்டா, நம்மளால அச்சு கட்சிக்கார நம்மளை தூக்கி பொழுத்தாண்டா, டே அவனை விடக்கூடாது அப்படின்னு ட்ரிகர் ஆனாலும் கூட்டம் சேதம். தவிர பாம்பு வருது, அவன் ஒரு தான் திடீர்னு மேலேருந்து ஒருத்தர் வந்து கள்ளத்துக்கு போடுறான், திடீர்னு வந்து மேலேருந்து இது வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு அசம்பாவிதம் நிகழ போகுது, இயற்கையான சம்பவத்தை மீறி ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்ததுன்னா, ஒரு மின்னல் வருது அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ஐயோ பயத்தில் செதறி ஓடுவான். அங்கே பேனிக் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா விஜய் வந்துட்டாரு, விஜய் பேசுறாரு. ஸோ இந்த கூட்டம் கட்டுக்கோப்பா தான் இருக்கு. பேனிக்கை அங்கே யார் ஏற்படுத்தினாங்கன்ற ஒரு கேள்வி, அப்படி இல்லை ட்ரிகர் யார் பண்ணாங்க ஒரு கேள்வி. அதுதான் இப்போ சிபிஐ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கணும். இந்த பேனிக் இந்த ட்ரிகர் அங்கே நடந்ததுனால தான் அந்த கூட்டம் ஒரு சாரா வந்து செதறி ஓடுறப்ப குழந்தைகளால் ஓட முடியல, பெண்களால் ஓட முடியாமல் நீங்கள் 41 + 1 42 பேர் நம்ம இழந்துட்டோம். இது ஒன்று. ஆம்புலன்ஸ் வருது, யார் கேட்காம இந்த ஆம்புலன்ஸ் ஏன் வருதுன்னு விஜயே மேலேருந்து கேட்குறாரு. என்ன நண்பா ஆம்புலன்ஸா, விடு நண்பா விடு நண்பான். ஏன் அந்த ஆம்புலன்ஸ் வருது? அந்த ஆம்புலன்ஸ் அந்த வழியா தான் போய் எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் கட்டி தாண்டி போறது கரூர் பெரிய ஆஸ்பத்திரி எங்க இருக்கா, அது வேற இடத்துல இருக்கு. கரூர்ல 2 மருத்துவமனை இருக்கு, புது பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, பழைய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, ரெண்டுமே வேறு வேறு திசைகள் இருக்கு. இங்க ஏன் ஆம்புலன்ஸ் வருது? அப்ப ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுன்றப்ப கூட்டம் வந்து நெல் போட்டா நெல் எடுக்க முடியாத அளவு இறுக்கத்துல மக்கள் நிக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வழிவிடு விஜய் சார் சொல்றப்ப அப்படி விலகுறான். தலைவர் சொல்லிட்டார்ல, அவங்க தலைவர் சொன்ன என்ன பண்றான், நிக்கிறவன் வழி ஒண்ணுன்னு விலகிறப்ப எப்படி சாய்வான், பின்னாடி இருக்கவன தள்ளுவான். அந்த பின்னாடி இருக்கவன் தள்ளுறப்ப அந்த பின்னாடி இருக்கவன் எங்க போவான், நாலா பக்கம் வெளியில். அதுதான் கரூர் ரவுண்ட் அண்ணா ஏன் கொடுக்கலன்னு சொல்ல, ஏன்னா ஸ்பேஸ் இருக்கு வெளியில போறதுக்கு, இங்க ஸ்பேஸ் இல்லை. வீடுகள் இருக்கு, கடைகள் இருக்கு, வணிக வளாகங்கள் இருக்கு, அப்படியே தள்ளுறப்ப ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விழுகிறான். இதெல்லாம் ஒரு பேனிக் தானே. ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்ற கேள்வி நம்ம எழுப்புறோம், அதுக்கு பதில் இல்லை. மரக்கலையிலேருந்து ஒருத்தன் விழுந்தான், தகரத்துலேருந்து விழுந்தான், அதெல்லாம் ஆர்வ கோளாறுல விழுவானுங்க. மரக்கல்லேருந்து உடஞ்சி மேலே விழுந்தானா அவங்க மேலே விழுந்து அவங்க மேலே விழுறப்ப அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ விஜய் தொண்டர்கள் செய்தது, விஜய் செய்ததுலாம் நாங்கள் கரெக்டுன்னு முன்வைக்கல. ஆனால் விஜயோடைய தொண்டர்களும் உங்கள் மக்கள்ன்ற பார்வை விட்டு திமுக ஏன் விலகுதுன்னு தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. விஜய் தொண்டர்களும் உங்களுடைய மக்கள், நல்லதோ கெட்டதோ உனக்கு வாக்களிக்கிறாங்களோ வாக்களிக்கலோ அவங்களை காக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்போ பேனிக்காராங்களா இல்லையா? இவன் மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, சமூக வலைதளத்தில் எந்த செய்தியும் பரப்பாதீங்க. அப்போ போஸ்டர் வச்சு தமிழ் மாணவர் படனே போஸ்டர் வச்சு ஒட்டுறானே, அது யார் ஒட்டுறது, யாருங்க ஓட்டுறது? அவங்க தானே ஓட்டுறாங்க. இன்னைக்கு திமுக வந்து அல்வா மாதிரி கிடைச்சிருக்கு இந்த விஷயம். புசி ஆனந்தனை அரெஸ்ட் பண்ண போகிறேன், ஆதவர்ஜனை அரெஸ்ட் பண்ண போகிறேன், நிர்மல்குமாரை அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஒரு கூட்டமே சேர்ந்து நேற்று கரூர் மாவட்ட தலைவர் இருக்கக்கூடிய மதியனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. சரிங்களா? சட்டப்படி என்ன விஷயமோ அதை பண்ணுங்க, அது உள்ள நம்ம வர விரும்பல. ஆனால் 10,000 பேருக்கு கூட்டுறப்ப கூட்டம் 20,000 30,000 தாண்டறப்ப நான் அந்த 10,000 பேருக்கான அலாட் பண்ண 500 போலீஸை வச்சுதான் 30,000 பேரை நான் காப்பேன்னு நீ சொன்னீங்கன்னா அதுல உள்நோக்கம் இருக்கா இல்லையா? இன்றைக்கு எதுக்கு 2,000 போலீஸ் அனுப்புறீங்க தண்டமா? எதுக்கு இப்ப 2,000 போலீஸ் அங்க போய் என்ன பண்ண போறாங்க? யாருங்க இருக்கிறா? அவங்க செதறி ஓடி இலை வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இப்ப 2,000 போலீஸ் இந்த பாதுகாப்பு இதுக்கு, இந்த 2,000 போலீஸை இன்னைக்கு பொறுப்பு டிஜிபியா இருப்பார் உடனே அமைச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நான் சொல்ல கரெக்ட் தானே? அங்க தடுப்புகளை அமைச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? உங்க பேச்சை அவன் கேட்கலங்க, அண்டர்ஸ்டுடுங்க. அதுதாங்க அந்த கிரிக்கெட் விளையாடுற குழந்தைங்களோட உதாரணத்தை காட்டுறேன். உங்க பேச்சை கேட்கறக்கூடிய வயது அவங்ககிட்ட இல்ல. விஜய் சொன்னா கேட்கறானா? விஜய் கர்ப்பிணி பெண்கள் வராங்க, குழந்தைங்களை வர வேணான்றான், கேட்கறானா? அவன் வரான். அப்ப அவரை மீறி நடக்கிறது. அவருடைய பொய் சொல்லார் சொல்றதை கேட்க மாட்டேன்றான். டே மரத்தில் ஏறாத கீழே கேட்க மாட்டேன்றான். அவனுடைய வயது இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுன்றப்ப ஏற்கனவே 3 இடத்துல இந்த மாதிரி ரோட் ஷோவும் இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டங்கள் நடக்கிறப்ப, அதுவும் இப்போ திருச்சியில பெரம்பலூர்ல அவர் நடத்தாமே போயிட்டார். அவரால் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியல. நான் நடத்தலைங்க, நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி நாகப்பட்டினத்துல போய் மன்னிப்பு கேட்டார். அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரப்ப உளவுத்துறைன்னு நீங்க இருக்கா இல்லையாங்க? கள்ளக்குறிச்சி ஒரு தலைமை காவல் நிலையத்திலிருந்து கரெக்டா எட்டி பார்க்குற தூரத்து தாங்க சாராயமே காய்ச்சினான்னா இல்லையா? மாற்று இல்லை.
காய்ச்சினா இல்லையா? அதை சட்டசபையில் வந்து அங்கே இருக்க எம்எல்ஏ சொல்கிறாரா இல்லையா? எங்கள் ஊரில் போலீஸ்க்கு நிலையத்து பக்கத்துலேயே சாராயம் காய்ச்சுறாங்க, நீங்கள் வந்து இதை வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரணும். அப்பாவிட்ட கேட்குறோம், போயா வேலை இல்லைன்னு சொல்லி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர அன்றைக்கி இருக்க திமுக அரசாங்கம் மறுத்ததின் விளைவே 64 பேர் கள்ளக்கு அரசு சுத்தம் செத்தானா இல்லையா? வருமுன் காப்பது தாங்க. இங்கே செத்த பிறகு பணத்துக்கு மாலை போடுவாங்களாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். வருமுன் காக்கதானே இந்த அரசாங்கம். நான் செத்த பிறகு எனக்கு வாக்கரிசி போட்டு எனக்கு 10 லட்சம் கொடுக்குது அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அப்போ 10,000 பேருன்றதை 20,000 பேர் கூடுறாங்க, 3,000 பேர் கூடுறாங்க. நான் ஒரு கேள்வி நேர வைக்கிறேன். 20,000 பேர் கூட்டிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ட்ரோன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். நம்மளோட வரி பணத்தில் ட்ரோன் கொடுக்குறப்ப பார்த்துக்கிட்டே இருப்பான். கம்ப்ளைண்ட் ட்ரோன் போகிறப்ப ஸ்க்ரீன்ஸ் வந்துருக்கும். இந்த இடத்துல இந்த கூட்டம் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல க்ரௌட் அதிகம், ஸ்க்ரீன் இருக்கும். ட்ரோன் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ரூம் ஒன்று கொண்டு வந்துருவாங்க. இப்போ அஞ்சு கேமரா இருக்குது, 10 சேனலாக வந்து ஒரு ட்ரோன் வச்சு கண்ட்ரோல் இருக்கும். எங்கே அடர்த்தி மிகுதியாக இருக்குது, மக்கள் எங்கே அதிகமாக இருக்கா, பெண்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, குழந்தைகளை வச்சுட்டு யார் அவசப்படுறாங்க, அம்மா அந்த போமா அந்த கரெக்டாக ஒரு 20 பில்டிங் தள்ளி ஒரு பொண்ணு வந்து குழந்தைய வச்சு கஷ்டப்படும், தண்ணி பாட்டில் கொடுத்து வெளியே எடுக்கும். சொல்ல வேண்டியதாக காவல்துறை வேலை. அதுதான் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அப்போ இந்த கட்சியினுடைய மாநாடு வந்து தாவேகா மாநாடு. இதில் எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு சரி, என்னோட 11 நிபந்தனைகளை அவங்க மீறிட்டாங்க, அதனால அவன் செத்தா நாங்கள் கண்டுக்க மாட்டேன்னு சொல்றதுதான இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ஒருத்தர் தப்பு பண்றான், தெரியாம பண்றான், அதனால உயிர் போகுன்னு விட்டுருவீங்களா? அப்போ 10 ரூபான்னு சொன்ன உடனே ஒரு செருப்பு ஒருத்த விடுறான், செருப்பு விடுறான், ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ் தடியடி கொடுக்குறாங்க. போலீஸ் தடியடி கொடுக்கறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்துன்ற கேள்வி நம்ம கேட்குறோம். அதுக்கு பதிலே இல்லையே. இப்போ போலீஸ் ஒருத்தர் வந்து கான்ஸ்டபிள் கையில் வச்சுருந்தாருன்னா அடிக்க மாட்டாருங்க. உயரதிகாரியுடைய பர்மிஷன் தான் தாங்க அடிக்க முடியும். அதாங்க ரூலு. திடீர்னு தடி அடிக்க அனுப்புறீங்க, திடீர்னு மின்தடை ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு போட்டு அடிச்சிங்கன்னா மக்கள் எங்கே ஓடுவான்? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது, திடீர்னு குச்சியை வச்சு அடிச்சிங்கன்னா அவன் தப்பிக்க தாங்க பார்ப்பான். அவன் ஆனா பெண்ணா குழந்தையா எதுன்னு ஏறி மீசி தன் உயிரை காப்பாற்றிக்க ஓடுறாங்க. அப்படி பலி விட்டவங்க தாங்க நீங்கள் 42 பேர். அப்படி பலி விட்டவங்க தானே. இது முடிஞ்ச ஒன்று, இது முடிஞ்சு இந்த அசம்பாவிதத்தை முடிஞ்சு விஜய் கிளம்பினோடனே சர்ன்னு ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் வருது கேள்வி எழுது. சர்ன்னு ஆம்புலன்ஸ் யார் ஃபோன் பண்ணா, எப்படி இது முன்னாடியே தெரியுமான்னு அந்த நிமிஷத்தில் உடனே ஸ்பாட்டுக்கு செந்தில் பாலாஜி வர்றது. எப்படி வந்தார் கேள்வி. அன்பில் மகேஷ் வந்து ஒரு ஆஸ்கார் விருது வாங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு அழுகை எழுதார். நம்ம எல்லாம் என்ன கேள்வி வைக்கிறோன்னா, நீங்கள் வந்து நாங்கள் சினிமாவில் நடிக்கிறதுனால சொல்கிறேன், ஒருத்தர் ரியலாக அழுவதற்கும் கிளிசரின் போட்டு அழுவதற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நாங்கள் வந்து கொச்சைப்படுத்த விரும்பல. நீங்கள் பாருங்கள், அது ரியலாக உள்ளூர் வந்த அழுகை கிடையாது. எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், ஒரு நடிகனாக சொல்கிறேன். அது உள்ளூர்லேருந்து நம்ம உணர்ச்சி விரும்பல அந்த மாதிரி வந்த அழுகை கிடையாது. அழுகணுமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழுகிறார். அதுதான் செயற்கைத்தனமாக இருக்குன்றோம். கள்ளக்குறிச்சியில் 63 செகண்ட் சாகிறப்ப இந்த மாதிரி வந்து அழுகலையே. ஆவணக்குலை கவின் செத்ததுக்கு நீங்கள் அழுகலையே. இங்கே விமான சாகச வச்சிருப்ப 5 பேர் செத்தான எட்டி கூட பார்க்கலையே, அழுகலையே. பள்ளிக்கூட சுற்றுச்சூழல் செவரு இருந்து இப்போ குழந்தைங்க செத்தப்ப அழுகலையே யாருமே. ஏன் அன்னைக்கெல்லாம் அழுகலையே? இங்கே அஜித்குமார் செத்தாரு நம்ம காவல் நிலையத்தில், காவலர்களால் தாக்கப்பட்டு திருப்புவனத்தில், அன்னைக்கு கண்ணில் தண்ணி வரலையே. உதயநிதி உடனே வந்து துபாய் இதை வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு உடனே வந்தேன். வந்துட்டு என்ன பண்ணார் அவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர். இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் முன்னின்று நடத்தணும். முதலமைச்சர் அவர்களுக்கு வயதாகிவிட்டது, அவரால் எங்கேயும் போக்குவரத்து அதிகமாக போக முடியாதுன்றனால துணை முதலமைச்சர் தானே எல்லாமே பார்க்கணும். அப்படியே துபாய் போகிறாராம். அங்கே போனோடனே கேள்விப்பட்டோன்னே துபாயை கேன்சல் பண்ணிட்டு ஃபேமிலி அனுப்பிச்சிட்டாரா. இவர் மட்டும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூ எடுத்துட்டு நான் ஆதல் சொல்லிட்டேன், மறுபடியும் துபாய் பறந்துட்டேன்னா இது செயற்கைத்தனமா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்து அவங்களை கூப்பிட்டோமா? நாங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சரை பலியான குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நின்று ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்காக கூப்பிட்டோமா? ஏற்கனவே அவருடைய சேப்பாக்கம் துறைமுகத்தில் வெள்ள வரப்போ அப்படி தான் பண்ணார். தாத்தா உள்ள வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் தாத்தா, அப்புறம் நீங்கள் என்ன பேச தாத்தா சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் வெள்ள பாதிப்பை நாங்கள் பார்வையிட்டோம்னு சொல்லிட்டு பறந்துட்டாரு. என்னங்க ஃபோட்டோ ஷூட் ஆட்சியாங்க அது? உணர்வுபூர்வமான விஷயங்க. இன்றைக்கு களத்தில் அந்த 41 குடும்பம் பக்கத்தில் யாருங்க நிற்கணும்? தாவேகா நிற்கிறது தூக்கி போடுவேன், திமுக நிற்கணுங்க, இந்த அரசாங்கம் நிற்கணும், மன்னிக்கணும், அரசாங்கம் நிற்கணும், திமுக நிற்கணும், அரசாங்கம் நிற்கணும். அரசாங்கத்தின் பிரதிநிதியாக தான் உங்களை ஓட்டு கொடுத்து நான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறப்ப நீங்கள் வந்து நிற்கணும். நீங்கள் வந்து ஆஸ்காரில் நடிக்கிற வேண்டியவங்களாம் இவங்களை கொண்டு வந்துட்டு அப்படியே குலுங்கி அழுதிங்கன்னா மற்ற மரணங்கள், அப்போ வந்து மரணன்றது கள்ளக்குறிச்சி மரணம் இந்த மரணமும் நான் வேறுட்டு பார்க்கல. உயிர் தான். அது எந்த வகையில் போகிறதோ அது வேற விஷயம். வாலண்டியாக போதோ நீங்கள் போது கள்ளக்குறிச்சி சாராயம் குடிச்சு சாவறானோ அது வேற விஷயம். ஆனால் உயிர் தான், அதில் மாற்றம் இல்லை. இதே பட்டாசு தொழிற்சாலை சிவகாசியில் மாதம் 10 பேர் சாவறான். இவர் போய் குலுங்கி அழுதாரான்னு கேட்குறாங்க. சின்ன குழந்தைக்கு சாவலையா? அப்போ அழுகலையே. அண்ணா நகரில் பாலியல் குழுக்களை போய் அரெஸ்ட் பண்ணோன்னா அந்த அரெஸ்ட் பண்ணக்கூடாது, சிபிஐ வழக்கு நாங்கள் மாற்றணும்னு சொல்கிறப்ப சிபிஐ வழக்கு வேணும் நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சிபிஐ வழக்கு தான் வேணும் நறுக்குன்னு கொண்டுச்சு. அண்ணா நகரில் பாலியல் கொலை வழக்கில் அப்போ போய் ஒரு அழுதாரா? ஒரு குழந்தைய எத்தனை பேர் சதிச்சிருக்காங்கன்னு உட்காந்து அழுதாரா? என்னங்க இது நடிப்பு?
அதுதான் அன்புமணி அவர் சொல்றாரு, ஆஸ்கார் பாபாடே இவர் மிஞ்சிட்டாரு இவரு அப்படின்னு குலுங்கி குலுங்கி அழுகிறாரு. செந்தில் பாலாஜி அப்படியே அமாவாசை மாதிரி இருக்காரு. பாத்தீங்களா இல்லையா? அவர் கீழே போடுறான் ட்ரோல் அமாவாசைன்னு. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து இவரோட பெரிய நடிகர் எனக்கு தெரிஞ்சு. அன்பில் மகேஷ்லாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் அரெஸ்ட் பண்றப்ப அவர் என்ன பண்ணாரு, ஏற்கனவே இதுக்கெல்லாம் சூப்பர் நடிகர் ஒருத்தர் இருக்காரு. கைது பண்றாங்கம்மா, எங்கம்மா போனேன், என்ன கைது பண்றாங்கம்மா, எங்கம்மா போனேன், ஐயோ கைது பண்றாங்களே, ஐயோ கைது பண்றாங்களேன்னு அன்னைக்கு மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் சொல்லி அன்னைக்கு சன் டிவியில் ஃபிளாஷ் பண்ணி அவர் போய் அங்கே தர்ணா இருந்தார் சென்ட்ரல் ஜெயில் கீழே. முரசலிமார்னு ஒரு பெரிய ஆக்டிங் கொடுத்தாரு. அது தப்பு இல்லை, அது பரம்பரை ஆக்டிங் பரம்பரை தான், அது வந்து தப்பு இல்லை. அது ஒருத்தர் வந்து நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் நாடக நடிகராக இருந்தவர், நாடக வசனம் எழுதுவார், கதைக்கு வசனம் எழுதுவார். திரு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களும் நடிகராக இருந்தவர் தான், மாண்புக்கு துணை முதலமைச்சர் நடிகராக இருந்தவர் தான். இன்றைக்கு அண்ணாதுரை அவர்களும் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதினவர் தான். அதனால அது நான் தவறு சொல்ல. அந்த ஆக்டிங்கோடைய பிளட் அப்படியே வருதுன்றேன். அந்த ஆக்டிங் பிளட் என்ன கைது பண்றாங்கப்பா, ஐயோ எங்கப்பா போனீங்க, என்ன கைது பண்றாங்கப்பா, ஐயோ என்ன தூக்குறாங்கப்பா, அடிக்கிறாங்கப்பா, யாருன்னு சொல்லி ஒரு கத்துனார்ல. அதுக்கப்புறம் எங்க வருது, நம்மளால ஒரு சட்டையை கழட்டி போட்டு வந்தார மாண்பு முதலமைச்சர். எதிர்கட்சி பிரச்சனை இல்லை, ஆக்டிங் பார்த்தீங்களா இல்லையா? எதிர்கட்சியில் சண்டை நடக்குது, சட்டமன்றத்தில் சண்டை நடக்குது. எடப்பாடி அவர் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்ப சட்டசபையில் சபாநாயகர் இருக்கையில் போய் ஒருத்தர் போய் உட்கார்றாரு. அந்த மாண்பை கெடுத்து அந்த இருக்கையில் ஒருத்தர் கால் மேல் கால் போட்டு உட்காந்து நிகழ்வு நடந்து சட்டசபையை கலவரமாகி வெளியில் வரப்ப பட்டன் கழல உடனே பனி நட்டு பட்டனை கழிட்டு அப்படி நடந்து வந்தாரா இல்லையா நம்மால் மாண்பு முதலமைச்சர், இன்னைக்கு முதலமைச்சர்? அது நடிப்பு இல்லையா? மறுக்க முடியுமா அது? அவங்க நான் பொய்யா சொல்றேன், எல்லாமே வீடியோ காட்சிகள் இருக்கு, போய் செக் பண்ணுங்க. நடிப்பு இல்லையா அது? இப்போ உதயநிதி நடிச்சுட்டு வந்திருப்பாரு, சோக நிகழ்வு, ஐயோ இறந்துட்டாங்க, ஓகே துபாய்க்கு டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் மீட் பண்றேன் போறாரு. இதாங்க இது நடிப்பு இல்லையா? அப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸா வந்தோன்னா, ஆஹா நம்மளுடைய துணை முதலமைச்சர் நமக்காக துபாய் பயணத்தையே ரத்து பண்ணிட்டு வந்துட்டாருன்னா வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்போ இதுல என்ன, அப்போ இது நடிப்புன்னு தெரியலையா? இதை பத்தி நாங்கள் வலைதளத்திலேயோ பொதுத்தொழிலையோ கேள்வி வச்சு எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? 24 பேரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இந்த அரச உடன் இதுல பாருங்க என்னென்ன சந்தேகம் நான் முன்னாடி சொன்ன பாருங்க. ஆம்புலன்ஸ் சந்தேகம், லைட் ஆஃப்னது, அந்த பேனர்ஸ் கட்டினது, பேனர் கட்டின இடத்துல எல்லாம் கயிறு கட்டியிருக்காங்க. அது வந்து விஜய் வரத்துக்கு மேலே அந்த கயிறு இல்லை. அப்போ ஒருத்தர் தெரிச்சு ஓடுறப்ப அந்த கயிறை தாண்டி எப்படிங்க ஓட முடியும்? அவசரமாக தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் குழுவை எதுக்கு அமைச்சிங்க? ஏற்கனவே அவங்க அருணா ஜெகதீஷன் கொடுத்த அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்தாங்களே, அவங்களுக்கு தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நிறைவேற்ற அந்த அரசாங்கம் நிறைவேற்றல. இன்னும் கேட்டால் 2-3 பேர் பதவி உயர்வு கொடுத்தாங்க. அந்த ஆணையம் கொடுத்த அந்த அறிக்கையை நீங்க நிறைவேற்றாம மறுபடியும் அவங்களுக்கு எதுக்கு இந்த ஆணையத்துக்கு கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி. ஆணையத்தை அவசரமா கொடுத்த காரணம் என்னன்னா, போலீஸ் துறை. இப்ப நான் கேட்டேன் பாருங்க கேள்வி, 2000 பேர் நீ ஏன் இப்ப அனுப்பிச்சிங்க, முன்னாடியே அனுப்பல? கேள்வி கேட்குறாங்களா? அங்கே ட்ரோனை வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்து நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணல? 10,000 பேர் வரப்போ நீ 10,001 வந்துட்டாங்க, எனக்கு இது சம்மந்தம் இல்லை, 11 நிபந்தனைகளை மீறிட்டாங்க, இந்த கூட்டத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களே தான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்ல வருது அந்த அரசாங்கம். கேள்வி கேட்பல, 11 நிபந்தனைகளை நிமிஷம் வரவே இருக்கிறோம். 10,000 பேர் அவன் சொன்னான், 10,000 வந்துட்டானா 10,001 ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்துட்டான், இனிமேல் நாங்கள் பாதுகாக்க மாட்டோம் இந்த அரசாங்கம் சொல்லுமா? அங்கே நிற்கிறவர் உங்களை பொறுத்தவரை தான் தாவேக்கா தொண்டர்கள், எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் குடிகள்ங்க, நம்ம உறவுகள்ங்க, நம்ம மண்ணை சேர்ந்தவங்க. நீங்கள் ஓட்டு போடுறனாலும் உங்களுடைய மக்கள்ங்க அவங்க. அந்த மக்கள் தவறு செஞ்சால் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு இருக்குங்க. அதுதான் இந்த ரோட்ல கிரிக்கெட் விளையாடுறது கூட சொன்னேன். உன்னை மீறி செய்யறான் ஒரு குழந்தை, மீறி நீ சொல்றதை கேட்காம செய்யணும், அவன் இடிச்சு விட்டு போயிடுவே நீ. அப்ப இந்த 2000 போலீஸ் அனுப்புன்ற கேள்வி எழுதுமா? அங்க தடியடி அனுப்புவதற்கான அனுமதியை எந்த போலீஸ் அதிகாரி கொடுத்தாங்க? அதிகாரி பேர் சொல்லுங்க. கேள்வி கேட்கிறோமா இல்லையா? ஆம்புலன்ஸ் ஏன் அங்க வந்துச்சு? கேள்வி கேட்கிறோமா இல்லையா? கூப்பிடாம 30 ஆம்புலன்ஸ் சர்ன்னு எப்படி போச்சு? கேள்வி கேட்கிற பதில் இல்லையா? உடனடியாக உடல் உறுப்பு குழாய் வந்து 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிறப்ப 6 மணிக்கு மேல 30 பேர் செத்த 40 பேருக்கும் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மறுநாள் பாடியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இன்னைக்கு சொல்றாங்க ஒரு போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து அறிக்கையை பார்த்தா மூச்சு திணறி இறந்துருக்காங்க எல்லாருமே. மூச்சு, நான் சொன்ன அந்த ஆக்சிஜன் கதை தான். ஒரு சதுர கிலோமீட்டர் இவ்வளவு பேர் தான் நிக்கணும், அதிகமாக நின்னாங்கன்னு. அப்ப இது 10,000 பேருக்கு மேல ஒருத்தன் கூடுறானா எப்படி போலீஸ் அனுமதிச்சது? அவன் கூடுறானா அங்க ஆக்சிஜன் கிடைக்காதுன்னு என்ன மாதிரி ஆளுக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியாதா? 10,000 பேர் இருக்க இடத்துல 30,000 பேர் என்ன அங்க ஆக்சிஜன் கிடைக்காதுன்றது ஒரு பேசிக் தெரியாதா? ட்ரோன் வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணல. இந்த கேள்வியெல்லாம் வந்து நம்ம பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கவரை கேட்டா பதில் சொல்லணுன்றதுக்காக அவர் டக்குன்னு எஸ்கேப் ஆறாரு. தனிநபர் ஆணையம் அமைச்சாச்சு, அவங்க கொடுக்குற அறிக்கையை வச்சு நாங்கள் பதில் சொல்லி எஸ்கேப். அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான லூப்பை மாண்புக்கு முதலமைச்சர் கொடுக்குறாரா இல்லையா? கரெக்டா? இப்போ தனிநபர் ஆணையம் நீங்க போடல, சிபிஐ விசாரணைக்கு வேணும் நம்ம கேட்குறோம்.
நீதிமன்றத்தில் அவங்க கட்சியை சேர்ந்து கேட்குறாங்க, எங்களோட மாநிலத்தில் நாயனார் அவர்கள் சொல்கிறார் சிபிஐ விசாரணை வேணும், எங்களுக்கு இது சதி இருக்க மாதிரி தெரியுது, 10 ரூபான்னு சொன்ன உடனே எல்லா மேட்ரு ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்பேங்க. கேள்வி கேட்க எனக்கான உரிமை இருக்கு, அதற்கான பதிலை கொடுங்க. ஆதாரபூர்வமான பதில்கள் தான் சிபிஐ விசாரணை வேணுன்றோம். இன்றைக்கு நேற்று எங்களுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மாண்புமிகு பார்லிமெண்ட் இணையமைச்சர் திரு முருகன்ஜி அவர்களும் நேரடியாக சென்று வானதி சீனிவாசன் அவர்களுடையும் எங்களுடைய நாயனாரிடம் சென்று மக்களிடம் சென்று நேரடியாக ஆதரவு தெரிவித்து மோடிஜி அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு. மோடிஜி அவர்கள் நிவாரணத் தொகையை அறிவிச்சிருக்காரு, 1 லட்சம், காயம்பட்டவுக்கு 50,000. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கவங்கள ஒரு 8 பேர் கொண்ட குழு ஹேமமாலினி தலைமையில் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, இன்னும் ஒரு 6 பேரை இங்கே அமைச்சிருக்காங்க. இங்கே என்ன கரெக்டான நிலவரம் சொல்லுங்க. குழு அமைச்சிருக்கு, மத்திய அரசு அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு வருது அந்த குழு. நேற்று நிர்மலா மேடம் பேசி பர்சனலாக மோடிஜி வர முடியாத காரணத்தில் மோடி கிளம்பிட்டாரு, அன்பார்ச்சுனேட்டாக அவர் வேலை வந்ததுனால அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் அமைச்சு வச்சுட்டாரு, அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு குழு ஹேமமாலினி தலைமையில் நட்டா அமைச்சிருக்காருங்க. மத்திய அரசினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி குழு வந்து ஆய்வு செய்ய போகுது, அவங்க ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்தாலும் சிபிஐ விசாரணை வேணும்னு நம்ம கேட்குறோன்னா, இன்றைக்கு மம்தா அவர்களும் ரேவந்த் ரெட்டியும் பினராயி விஜயன் போன்ற ஆட்கள்லாம் முன்னாடிலாம் வந்து சிபிஐ விசாரணை வந்து மத்திய அரசு வேணும்னு நினைச்சதுன்னா உடனடியாக வந்து என்கொயரி பண்ண முடியும், அந்த பவர் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மம்தா தான் முதல்ல அதை ஆரம்பிச்சாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னா மாநில அரசு ஒப்புதல் தரணும். அது ரேவந்த் ரெட்டியும் ஒரு செக் வச்சாரு, இவரும் செக் வச்சோன்னா மாண்புமிகு முதலமைச்சரும் செக் வச்சு ஒப்புதல் தராமல் அஜித்குமார் வழக்குக்கு உடனடியாக சம்மந்தமே இல்லாமல் சிபிஐ விசாரணை நாங்கள் போகிறோம் நீங்கள் சொல்கிறப்ப இது எதுக்கு நீங்கள் தனிநபர் ஆணையம் அமைக்கிறீங்க? ஏற்கனவே தனிநபர் ஆணையம் அமைச்சு பல்ல இழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டோம், திருப்பி அதை எதுக்கு அமைக்கிறீங்க? சிபிஐ விசாரணை ஆணையத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் குற்றச்சாட்டுறது முழுக்க இருக்கக்கூடிய போலீஸ் இலாக்காவில் தான் குற்றம் சாட்டுறோம். போலீஸ் இலாக்கா வைத்திருக்கிறது யாரு? மாண்புமிகு முதலமைச்சர். சுற்றி எங்க வருது? மாண்புமிகு முதலமைச்சர் மேலேயே தான் குற்றச்சாட்டுகள் வருது. ஏன்னா அவர் தான் போலீஸ் மந்திரி, அவர் தான் பதில் சொல்லணும். அப்ப திருடங்கிட்டே சாவி மாதிரி போலீஸ் மேலே நாங்கள் குற்றம் சொல்றோம், அதற்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க போலீஸே வச்சுக்கிறது நாங்கள் எந்த விதத்தில் ஒத்துப்போம்? சிபிஐ விசாரணை வேணுன்றது கரெக்டு தானே? ஏன் இது வந்து மாண்பு முதலமைச்சர் பயப்படுறாரு? எதுக்கு அவசரமாக நைட்டு 40 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க? காலையில் பாடியை கொடுத்த உடனே கனிமொழி எதுவுமே 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன் இந்த அவசரம்? கேள்வி எழுமா இல்லையா? நைட்டு விடிய பண்ணி மறுநாள் காலையை வச்சு உடனே அதை எரிச்சு உடனே பாடி டிஸ்போஸ் பண்ணுற அவசரத்தை ஏன் காட்டுது அரசாங்கம்? அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இன்றைக்கு களத்தில் யார் இருக்கணும்? இன்னைக்கு களத்தில் மாண்பு முதலமைச்சர் இருக்கணும், துணை முதலமைச்சர் இருக்கணும். துணை முதலமைச்சர் துபாய்க்கு டூர் போயிட்டாரு. அப்போ இது வந்து ஒரு போட்டோ ஷூட் அரசாங்கமாக தானே இப்போ பார்க்கப்படுது. உங்களுடைய உணர்வு இருக்கா, உணர்ச்சி இருக்கா, அழுகை இருக்கா? அப்போ நீ அழுதது நான் கேலி பண்ணா நீ என்ன தப்பா சொல்ற? உங்ககிட்ட உண்மையான அழுகை இருந்தால் உன் துக்கம் உன் தொண்டை அடிச்சா நீ துபாய் போக முடியுமா? நான் கேட்குறேன். உண்மையான துக்கம் உன் மனதில் உன் தொண்டை அடிச்சா ஒருவேளை சாப்பாடு வாங்க. அன்னைக்கு 2 நாள் எவனும் சாப்பிடல தெரியுமா? தமிழ்நாட்டில் 2 நாள் அவ்வளோ துக்கத்தில் இருந்தாங்க எல்லாரும். சாப்பிட முடியல, வேலை செய்ய முடியல. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சாதாரணமாக போய் பார்த்தவர்களுடைய ஒரு மரணம் வந்து ஜீர்ணிக்கவே முடியலங்க. உனக்கு சோறு எப்படி இறங்குது? உனக்கு துபாயில் போயிட்டு நீ என்ன மாதிரி என்ஜாய் பண்ண முடியும்? கேட்பாங்களா அந்த கேள்வி? சார் இத்தனை கேள்வி கேட்குறீங்க திமுக அரசை. ஆனால் விஜய் அவர்கள் அந்த பிரச்சனை முடிஞ்சு திருச்சி போகும்போதே கேள்வி எழுப்புறாங்க. சார் 20 பேருக்கு மேலே செத்துட்டாங்களே ப்ரெஸ் மீட்டில். ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஒன்று. 2வது கரூர் வந்து மக்களை சந்திச்சிக்கலாமே சார். நீங்கள் சொன்ன அதே கள்ளக்குறிச்சி மரணத்தில் விஜய் அவர்கள் வந்து பார்த்துட்டு போயிருந்திருக்கிறார்கள். அப்போ இங்கே வரது விஜய் அவர்கள் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காரு. நாங்கள் வந்து கரூர் சொல்லி மக்களை சந்திக்கிறதுக்கும் பொதுவான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாடி இருக்காரு. அன்றைக்கு விஜய் அவர்கள் சந்தித்திருக்கணும். ஆனால் அன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்ததா பார்த்தது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கணும், அவங்க பயப்படுவாங்க. அது உண்மையும் கூட, அது ஒத்துப்பேன். ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாம மக்கள் ஒரு வீரியத்தில் இருக்கப்போ, ஒரு கோபத்தில் இருக்க, என்ன அசம்பாவிதம், அவர் வைப்பிரிவு பாதுகாப்புல அசம்பாவிதம் நிகழணும். ஆனால் அவர் நின்று மக்களை சந்திச்சு தனக்கான இரங்கலை தெரிவித்திருக்க வேண்டியதான் நம்மளுடைய கருத்து. அதுல மாற்றம் இல்லை. நாங்க வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி இங்க பேசல. அவர்கள் சொல் பேச்சை கேட்கவில்லைன்றது கன்ஃபார்மா ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏற்கனவே 4 கூட்டங்களையும் ப்ரூவ் ஆன பிறகும் நான் வந்து 10,000 பேர் தான் வருவான்னு சொன்னேன். ஆனால் 11,000 அவர் வந்ததுனால நான் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன், அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன், அவனுங்களே அடித்து அவனுங்களே செத்து அவங்களே வெளியே வரட்டும்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்றது கேள்வி வருதா இல்லையா? அவங்களுக்கும் உங்கள் மக்கள் தானே. உங்கள் மக்கள் உயிர் போனால் வருமா? இன்னைக்கு 10 லட்சம் கொடுக்குறாரு, விஜய் 20 லட்சம் கொடுக்குறாரு, மத்திய அரசு 1 லட்சம் கொடுக்குறது. நீங்கள் 10 கோடியே கூடிய உயிர் வந்துருமாயா? அன்னைக்கு தலைமைச் செயல் நைட்டே உட்காந்து அவசர கூட்டம் போடுற நீங்கள் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போடலன்னு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்கிறார். 5 பேர் விமான சாகசத்தில் போய் செத்தான போய் எட்டி கூட பார்க்கலையா? ஏன் துடிக்கல உங்க மனசுன்னு கேட்கிறார். அதுக்கெல்லாம் பதில் வேணும்ல. அன்றைக்கு உதயநிதி போய் கள்ளக்குறிச்சியில் நின்னாரா? அன்றைக்கு போய் மாண்புமிகு முதலமைச்சர் போய் அவசர கேபினெட் அவரோட மந்திரி சகாக்களை கூப்பிட்டு தலைமை செயலத்தில் கூப்பிட்டு தனி விமானம் பிடிச்சி கள்ளக்குறிச்சி போனாரா?
அப்ப என்ன காரணம்? அது என்ன மாதிரி இது? அப்ப இது ஒரு அரசியல் இருக்குது, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆளுங்கட்சி இதை வைத்து இப்படி ஒரு அரசியல் பிளே பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அங்க ஃபங்க்ஷன், அங்க அந்த விபத்து நடந்த பிறகு உடனே ஒரு தலைமைச் செயலத்துக்கு வராரு, வீட்டுல இருந்து உடனே மந்திரி சபை கூட்டத்தை கூட்டுறாரு, ஆலோசனை வழங்கினார், உடனே தனி விமானம் பிடிச்சி இங்க வராரு, உடனே பண்றாரு, உடனே அருணா ஜெகதீஷன்ல தனிநபர் ஆகும், உடனே 10 லட்ச ரூபாய் செக், உடனே போஸ்ட்மார்ட்டம், உடனே உடனே உடனே. ஏன் இந்த உடனே உடனே உடனே? அதுதான் கேட்குறோம். விஷயத்தை வந்து உடனே பண்ணோம் அப்படின்னா ஏன் உடனே பண்றேன்னு கேள்வி எழுப்புறீங்க. இல்ல கொஞ்சம் தாமதமா பண்ணா எதுக்கு இவ்வளவு தாமதம் பண்றீங்க, என்ன ஏதாவது எவிடன்ஸை கலைக்கிறதுக்கு பாக்குறீங்களா அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே. நம்ம அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தது, அவங்கள வந்து இப்போ சிகிச்சை அளிச்சதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் மாற்ற சொல்லுங்க. இந்த தனிநபர் ஆணையத்தை உடனே நீங்க அமைச்சதுனால இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி எஸ்கேப் ஆகிறாருங்க. நான் கேட்ட கேள்வி தயவுசெய்து உள்வாங்கிக்கோங்க. தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் தெரு நீங்க அமைச்சது, அவங்க உடனே வந்து சார்ஜ் எடுத்தவொடனே பொறுப்பு டிஜிபி அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறார். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் என்ன சொல்றாரு? தனிநபர் ஆணையம் விசாரணை இருக்கு, விசாரணை வந்து அதை பத்தி பேசுறோம், முடிஞ்சுச்சா? சட்டப்படி அவங்க நகர்றாங்க, உங்களுக்கு தெரியுதா? அந்த உடனே உடனேன்றது காரணம் புரியுதா? அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கொதிச்செறிஞ்சு மறியலோ இல்லாட்டி நாங்க வந்து ரோட்ல நின்று சண்டை போடுவோம், ரோட்ல நின்று மறியல் பண்ணுவோம், நாங்க வந்து நீங்க சொல்றதை நாங்க எதுவுமே ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இடையில வந்து போராட்ட காலத்துல குதிக்க போறாங்க, டக்குன்னு 10 லட்ச ரூபா குடிச்சு அவங்க வாழ்க்கை ஏன் அடைக்கிறீங்க? நேத்து நைட் அவங்க இறந்துருக்காங்க, காலைல 10 லட்ச ரூபா வாங்கி அவன் என்ன பண்ண போறான்? நாட்கள் சொல்ற கேள்வி புரியுதா உங்களுக்கு? நேத்து நைட் அவங்க செத்துருக்காங்க, நேற்று நைட்டே போஸ்ட்போன் பண்ணி விடிய கால பணத்தை நீங்க அவங்களோட பாடியை ஒப்படைக்கிறீங்க, உடனே 10 லட்சத்தை வாங்கி என்ன பண்ண, வீடு கட்ட போறானா, கல்யாணம் பண்ண போறானா? உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுங்க. உடனே 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 புரிஞ்சுக்கங்க. உடனே 30 ஆம்புலன்ஸ் வருது, ஏன்னு கேட்டா கேள்வி இல்லை. உடனே எல்லாரையும் அள்ளிட்டு போகுது, கேள்வி இல்லை. உடனே அங்க அன்பில் மகேஷ் வராரு, அழுகிறாரு, அவங்க ஆஸ்கார்ல அப்படியே 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 கண்ணுல இருந்து தார தாரையா இந்த மாதிரிலாம் நான் பண்ணது, இப்படிலாம் பண்ணது இல்லையா அப்படின்றப்ப ஒரு செயற்கைத்தனமா இருக்குன்றது ஒரு கேள்வி எழுதுறோம். அழுகைன்றது உள்ளுக்குள்ள வரணுங்க, உள்ளுக்குள்ள இருந்து வரணும் அழுகை. நீங்க என்ன நாயகனா அந்த மாதிரி பண்றதுக்கு? நாயகன் நடிப்பு தான் அது. நான் சொல்றேன், உணர்வுன்றது வேற, உணர்ச்சின்றது வேற. உணர்வுன்றது பார்த்தோன்னு ஒரு ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்றது உணர்வு சொல்லும், உணர்ச்சின்றது உள்ள பிழம்பா வெளியில வரும். ஒரு நடிகராக இருக்கவனா பார்த்தானா கரெக்டா சொல்லுவான், நடிகர் ஷார்ட் ஓகே, கேமரா ஆக்ஷன், ஷார்ட் ஓகே, முடிஞ்சு போச்சு. அதான் அது. அதே மாதிரி உதயநிதி வராரு, ஷார்ட் ஓகே, கேமரா போஸ்ட் நல்லா வந்திருக்காப்பா, நல்லா கரெக்டாக வந்திருக்கா, ஓகே டேக் ஓகே சார், கிளம்பலாம், முடிஞ்சு போச்சு. இது ஒரு நடிப்புன்றது தெரியலையா உங்களுக்கு? நான் ஒன்றும் அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்லலைங்க, என்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துறேன். ஆனா என்ன மாதிரி ஆட்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்துவதற்கு நான் தடை போடுவேன், அதை நீ சொன்னீங்கன்னா நான் உன்னை வந்து கைது பண்ணுவேன்றது என்ன ஒரு அதிகார போக்கு? நாங்கள் இங்கே தாவேக்காக சப்போர்ட் பண்ண வரல, எங்களுடைய கொஸ்டின்ஸை, எங்களுக்கான விஷயங்களை உங்கள்கிட்ட வைக்கிறோம் பொது வழியில். ஏன் அந்த உடனே உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உடனே 30 ஆம்புலன்ஸ் ஏன் வருது? உடனே எப்படி அன்பில் மகேஷ் அங்கே பறந்து வந்தார்? அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே போக வழி விட முடியாத இந்த இடத்துல எப்படியா 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி வந்தார்? எப்படி 5 நிமிஷம் வந்து நடிக்கிறதுக்காகவே ஒருத்தர் ஆக்டிங் கிளசரி போட்டு ரைட் கல்மாடா போய் உட்காந்துட்டு எப்படி அவர் போனார்? அதுக்கெல்லாம் பதில் அவங்க சொல்லணுமா இல்லையா? எப்படி உடனே எந்த ஆர்டர் பேரில் அவங்க 40 பேருக்கு உடல் கூறாய்வு உடனே பண்ணாங்க? பாடி போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் 10 லட்ச ரூபா செக்கை ஏன் உடனே கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அந்த செக்கை 1 வாரம் கழிச்சு கொடுக்கலாம், 10 நாள் கழிச்சு கொடுக்கலாம். அவன் அந்த செக்கை வாங்கி பேங்க்ல போட்டு பண்றதுக்கே 3 நாள் ஆகும். அவனை கல்யாணம் பண்ண போறானா, அடுத்து எதுனா காது குத்து வைக்க போறானா? எதுக்கு உடனே இந்த அவசரம்? உடனே அருணா ஜெகதீஷன் ஏன் சிபிஐ விசாரணை வைங்க? அவங்கள வச்சதுனால தான் இன்னைக்கு போலீஸ் நாங்கள் கேட்குற கேள்வி எந்த கேள்வி பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகிறாங்க. எதுக்கத்தாலும் ஆணையம் பார்த்துக்கோ. இப்போ நீங்கள் முதலமைச்சர் கேட்குறப்ப என்ன சொன்னார்? முதலமைச்சர் எப்படி எஸ்கேப் பண்ணார் பார்த்தீங்களா? தனிநபர் விஜய் நீங்கள் கைது பண்ணுவீங்களா? மற்றவரில் கைது பண்ணுவீங்களா? தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் தலைமையில் அமைச்சிருக்கோம், அந்த அறிக்கை வந்தோம், நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம். எஸ்கேப் ஆகிட்டீங்களா? சிபிஐ விசாரணை வைக்கிறது உங்களுக்கு என்ன பயம்? நாங்கள் கேட்கிறோம், எங்கள் மாநில தலைவர் கேட்கிற மாதிரி இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். தமிழக போலீசார் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அருணா ஜெகதீஷன் அவர்கள் கொடுக்கறது அரசுக்கு சாதகமாக கொடுக்குறாங்களா பாதகமாக கொடுக்குறாங்கன்ற கண்டிஷன் வரல. எங்களுக்கு ஏற்கனவே அவங்க கொடுத்ததை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் திருப்பி அவங்க மேலே கொடுக்கறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் வந்து உங்களை அப்படி ஆட்சியை நடத்துறீங்க, குற்றம் உள்ளதான குழு இருக்கும், உங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் சிபிஐ விசாரணை வச்சுட்டு போங்க, என்ன பிரச்சனை? அனுமதி கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் சார்ஜை. இப்போ எங்களுடைய 8 பேர் கொண்ட குழு வந்து தேசிய ஜனநாயக கூட்டம் வந்து இப்போ ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. நேற்று நிர்மலா மேடம் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் போக தாங்க போகுது. மத்திய அரசு கேள்வி கேட்க உள்துறை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க நினைச்சிட்டு இருக்காங்களா? அவங்க நீ ஒரு கூட்டம் நடத்துவ, பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன், 40 பேர் செத்துட்டுனா மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேடிக்கை பார்ப்ப நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் யார் யார் இந்த பிரச்சனைக்காக உப்பு தின்னார்களோ அவர்கள் எல்லாம் தண்ணி குடிச்சே ஆகணும். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை லைபாரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.